ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்கள் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில கொடுக்கப்படக்கூடிய இலவச தரிசன டோக்கன்களான எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் இன்று மார்ச் 17 காலை 8:30 மணி தொடங்கி நாளை மார்ச் 18 எஸ்எஸ்டி டோக்கன்கள் 10,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் எஸ்எஸ்டி டோக்கன்கள் காலை 10:10 மணி வரை கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்கள் காலை 11:05 மணி வரை கிடைத்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இன்று மார்ச் 17 காலை 6:30 மணிக்கெல்லாம் பக்தர்கள் கியூ முன்னாடி வெயிட் பண்ண காரணத்தினால இன்னைக்கும் இந்த தரிசன டோக்கன்கள் காலையிலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நாளை மார்ச் 18 மார்ச் 19 வியாழக்கிழமைக்குரிய தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பொதுவாகவே வியாழக்கிழமைக்கான தரிசன டோக்கன்கள் குறைவான எண்ணிக்கையில தான் கொடுப்பாங்க. அதனால நாளைக்கு டோக்கன்கள் இன்னும் வேகமாக காலியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்கி தான் தரிசனம் பார்க்கணும் என்கிற பிளானோடு திருப்பதிக்கு வரக்கூடியவங்க கடந்த 3 நாட்களாகவே காலை நேரத்திலேயே இந்த தரிசன டோக்கன்கள் எல்லாமே கொடுத்து முடிச்சிடக்கூடிய காரணத்தினால காலை 6 மணிக்கு முன்னாடி எல்லாம் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல வெயிட் பண்ணால் மட்டுமே நிச்சயமாக இந்த தரிசன டோக்கன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு கடந்த 3-4 நாட்களாகவே 15 முதல் 24 மணி நேரம் ஆகக்கூடிய காரணத்தினால இந்த டோக்கன் வாங்குவதற்கு பக்தர்கள் கூட்டம் இப்போ இன்னுமே அதிகமாக இருக்கு. திருமலையில இருக்கக்கூடிய சிஆர்ஓ ஆபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஓபன் பண்ண சமயத்துல 2645 ரூம்களோடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணாங்க. இன்று மாலை 4:10 மணி நிலவரப்படி 2645 ரூம்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. இன்னும் 654 ரூம்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவைலபிளாக இருக்கு. இந்த ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ரூம் வேகன்சி நம்பரும் தொடர்ந்து மாறிட்டே தான் இருக்கும். திருமலையில் இருக்கக்கூடிய ரூம்கள் காலி ஆன உடனே அந்த ரூம்களுமே ஆஃப்லைன் கோட்டால ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேகன்சி நம்பர் கோட்டா ஆட் ஆக சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் திருமலைக்கு மதியத்திற்கு போறீங்க, ஈவினிங் போறீங்க, ரூம் கிடைக்குமா என்று நிறைய ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து கேட்கிறீங்க. ஸோ அப்படி டவுட் இருக்கக்கூடியவங்க நீங்கள் திருமலைக்கு ரீச் ஆகக்கூடிய சமயத்தில் வாட்ஸ்அப் மூலமாக செக் பண்ணி பார்த்தால் உங்களுக்கு அதனுடைய ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே ஆகும். அதே போல் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சவங்க உங்களுடைய நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கா இல்லையா என்பதையுமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ மாலை 4:10 மணி நிலவரப்படி கேட்டகரி ஏல எந்த நம்பருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு என்கிற டீட்டெயிலும் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இது போல ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சவங்களும் ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய விரும்பக்கூடியவங்களுமே வாட்ஸ்அப்ல இந்த தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இன்று மார்ச் 17 காலை திருமலை கோவில்ல யுகாதி பண்டிகையை முன்னிட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடந்தது. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்கக்கூடிய சமயத்துல பக்தர்களை தரிசனத்திற்காக அலோ பண்ணல. கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் முடிந்து பூஜைகள் எல்லாம் முடிந்த பிறகு பக்தர்களை எப்போதும் போல தரிசனத்திற்காக அனுமதிச்சிருக்காங்க. இப்போ டிடிடி ரீசெண்டா கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய ரூல் பற்றி நிறைய ஃபாலோவர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல குவெஸ்டின் பண்ணிருக்கீங்க. நேற்று திருமலையில 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்திற்கு ஏர்லியரா மட்டும்தான் கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்லையும் அதே பாலிசி ஃபாலோ பண்ணாங்களா என்பது போயிட்டு வந்த பக்தர்கள் யாராவது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா அது மற்ற பக்தர்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய தரிசன ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி மட்டும்தான் கியூல ஜாயின் பண்ண அலோ பண்ணக்கூடிய காரணத்தினால பக்தர்கள் அதற்கேற்றாற் போல பிளான் பண்ணி நீங்க தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். வரக்கூடிய மார்ச் 19 யுகாதி பண்டிகையை முன்னிட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல காலை 10 மணிக்கு கல்யாண உற்சவம் நடக்கும். அதற்கடுத்து மதியம் 3 மணி தொடங்கி மாலை 4 மணி சமயத்துல கிருஷ்ணசுவாமி முக மண்டபத்துல உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் நடக்கும். மாலை 6 மணி தொடங்கி 7:30 மணி சமயத்துல உற்சவர தாயார் மாட வீதிகள்ல புஷ்ப பல்லக்குல வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இரவு 8 மணி தொடங்கி 8:30 மணி சமயத்துல கோவிலுக்குள்ள பஞ்சாங்க சிரவணம் நடைபெறும். யுகாதி பண்டிகையை முன்னிட்டு மார்ச் 19 அன்று திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில விஐபி பிரேக் தரிசனம், குங்கும அர்ச்சனா மற்றும் ஊஞ்சல் சேவா கேன்சல் பண்ணியிருக்காங்க.
திருமலைக்கு நேற்று மார்ச் 16ஆம் தேதி தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 70,606. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 28,415. உண்டியல் காணிக்கை 4.39 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களினுடைய கியூ சிலாத்தோரணம் வரை இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் வைத்து தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரம் ஆகலாம். SST டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 15 முதல் 20 மணி நேரம் ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதி தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.